கும்பராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 தேதி முதல் 20/5/2025 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி காத்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உலகமே உங்களை வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல சாதகமான அமைப்பு என்றால் ஏழுக்குரிய சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. பல சிரமங்களை குறைக்க இது ஒன்றே போதுங்க. எந்த தடைகள் சிக்கல்கள் வந்தாலும் ஆத்ம பலத்தால் அதனை புறந்தள்ளிவிட்டு முன்னேறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருங்க. பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் வேலை மாற்றத்தால் சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இவ்வளவு நாட்களாக வேலை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்த கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் குரு பெயர்ச்சியான பிறகு இது முதல் வாரம் என்பதால் இந்த குருவினுடைய பயிற்சி பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதிய போவதால் இக்காலம் ஒரு பொற்காலமாக மாறுங்க. எடுத்த செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல குரு இருக்கும் இடத்தின் பலனால் மேலும் என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக நினைத்தது கிடைக்க வழிபிறக்கும் பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. தனவரவு தாராளமாக வந்து சேருங்க. உடலில் ஏற்பட்ட நோய்கள் இனி சூரியனை கண்ட பனி போல் ஓடி ஒளிய இருக்கு. கவலை என்ற 3 எழுத்து உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கனிவு என்ற 3 எழுத்து உங்களோடு வந்து நேங்க. இக்காலத்தில் திசை மாறிய தென்முக கடவுளை அனுகூல நாளில் வழிபட்டால் அனைத்து முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 9, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடையுதுங்க. பொதுவாக ராசியை குரு பார்த்தாலே யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் காலம் ஒரு இனிய காலமாகவே மாறுகிறது. எதில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க. உள்ளத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க. உங்களை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். ஆலய திருப்பணிக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பதிவதால பொன் பொருள் வாங்கும் யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைய இருக்கீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. அதே போல உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. இளைய சகோதரத்தோடு இணைந்து
கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் உயர இருக்குங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு வருமானம் என்பது திருப்தி தருங்க, வளர்ச்சி கூட இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் என்றாலும் குருவினுடைய வக்ர காலத்தில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. எதிர்பாராத இடமாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்கும். சனி பயிற்சிக்கு பிறகு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையினர் தங்களுடைய பணிகள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை நம்ப முடியாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோரை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது அவசியம். நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய ஊதிய உயர்வு தள்ளி போகுங்க. அது பற்றி உயரதிகாரிகளிடம் கேட்க வேண்டாம். ஏனெனில் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்ல. அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்ப்பது அவசியங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலைதான் கிடைக்கும். ஒப்புக்கொள்வது நல்லது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. துணிந்து நீங்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பிற நண்பர்களுடன் பழகுவதிலும் பேசுவதிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. உலகளவில் சந்தைகள் நிலவரம் மாறுங்க. அதனால் உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். இல்லைன்னா சரக்குகள் தேங்கி போகும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரிகள் கூட அதிகமாக பாடுபட வேண்டி இருக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதிய கடன்களை ஏற்க நேரிடாமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது சிரமமாகவே இருக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோம்பலும் இருக்குங்க. ஜென்ம சனி தோஷத்தினால் சிறு சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடும். அதன் காரணமாக ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குருவும் சுக்கிரனும் அனுகூலமில்லாத இத்தருணத்தில் ஜென்ம சனியினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்படுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.